இன்றைய வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாம் மெய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு என்று வேதம் சொல்கிறதுனால் உலக ஐஸ்வர்யத்தை அவன்தான் தருகிறான் என்று நாம் பலர் தவறாக எண்ணிக்கொள்கின்றோம். ஆனால் பாருங்க, நீதிமொழிகள் 10:12 கூட கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதனை இல்லாத எந்த ஒரு ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இதனை குறித்து நாம் ஆபிரகாமின் வாழ்வில் இருந்துதான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக கர்த்தரின் கரத்திலிருந்து நமக்கு வரும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் வந்தாலும் அதை நாம் சரியாக கையாளவிட்டால் இவைகளால் நமக்கு துக்கம் தான் வரும் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7 பார்க்கும் பொழுது அவருடைய அந்த மந்தை மெய்ப்பர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது. அவர்கள் மந்தை, அவர்கள் மிருகஜீவன்கள் எல்லாம் பெருகி இருக்கிறது. அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம், சண்டைகள் ஏற்படுகிறது. இப்படியாக அவர்களுக்குள்ளாக அவர்கள் 2 பேருக்கும் இடையே உண்டான பிரச்சனைக்கு காரணம் நிலமோ செல்வமோ மந்தை மெய்ப்பரோ அல்ல பிரியமானவர்களே. இருவருமே ஏற்கனவே வசதி படைத்தவர்கள் தான். அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய ஆஸ்திகள் மீதியா இருந்தது என்று சொல்லிவிட நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இருதயத்தின் எண்ணங்களினால், சிந்தனைகளில்தான் பிரச்சனைகளே உண்டாகிறது. லோத்தின் இருதயம் உலக காரியங்களின் மேலே இருந்தது பிரியமானவர்களே. ஆபிரகாமின் இருதயமோ கர்த்தரை பிரியப்படுத்துவதிலே அவர் ஆர்வமாய் இருந்தார். செல்வத்தின் மீது லோத்து தவறான பார்வையுடையவராய் இருந்தபடியால் அது அவனுக்கு சாபமாக மாறினது. நாமும் கூட ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் திருப்தி அடையாமல் இன்னும் அதிகம் வேணும், இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேராசை கொள்ளவே நாம் கூடவே கூடாது பிரியமானவர்களே. பேராசையினால பெரிய நஷ்டத்தை நாம் இழந்து விடக்கூடும் பிரியமானவர்களே. லூக்கா 12:20 கூட நாம் பார்க்கும் பொழுது பொருளாசைக்குள்ளான ஒரு ஐஸ்வர்யவானே இயேசு சொல்கின்றார், மதியடனே என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்கின்றார் பிரியமானவர்களே. அதை நாம் வாசிக்கின்றோம். ஐஸ்வர்யம் பெருகும்போது பெருமை நமக்குள்ளே தலை தூக்கி விடுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது உண்மைதான். ஆனால் ஐஸ்வர்யத்தை குறித்த நமது பார்வையும் எண்ணமும் வேதனையை கொண்டு வர காரணமாக இருக்கிறது பிரியமானவர்களே. எப்படி இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வது? நாம் சுயநலவாதிகளாக நமது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6:17 கூட 17-18 வசனத்தில் கூட நாம் வாசிக்கின்றோம், ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி பவுல் கூறுகின்றார். அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து மற்றவர்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கும், வறுமைகளோடு உதவார் அற்றுப்போன, ஆதரவற்று போன எத்தனையோ மக்கள் இன்றும் கூட கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே பிரியமானவர்களே. விசாரிப்பார் அற்று போன, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற எத்தனையோ வயதான பெற்றோர்கள் இன்றைக்கும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே இருந்து வீடுகளுக்குள்ளே இருந்து கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்குள்ளே பெருமைகளோ மேட்டுமைகளோ வந்துவிடாதபடி ஆசீர்வதித்த கர்த்தரை நாம் நம்பிக்கையாக வைத்து, கர்த்தருடைய எண்ணம் என்ன, கர்த்தருடைய சிந்தை என்ன, அவர் நம்மை பார்க்கிற விதம் என்ன, அப்படியாக நாமும் கூட கர்த்தர் பார்க்கின்ற விதமாக ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக, அவர்களை விசாரிக்கின்றவர்களாக நாம் இருக்கும்போது அதற்குரிய பரலோகத்தின் நன்மைகளும் இந்த பூலோகத்தின் நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருவார் பிரியமானவர்களே. நாம் மாத்திரம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களை அனுபவித்து, இந்த உலகத்திலே நாம் மாத்திரம் சுகபோகமாக வாழ்ந்து அனுபவித்து இந்த உலகத்திலே நாம் ஓட்டத்தை முடிப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவருடைய சிந்தை எப்படி நினைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் அவருடைய இருதயத்தின் பாரங்களை, காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் எப்படிப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், கர்த்தர் எதற்காக நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்கின்றதான அந்த உணர்வுகளோடு நாம் வாழும்போது, கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் வாழும்போது அநேக மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும் பிரியமானவர்களே. நாமும் கூட அப்படியாக நாம் நினைப்போம். லோத்துவையும் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார். ஆனால் அவர்களுக்குள்ளே பூமி தாங்கக்கூடாத பெரிய ஆசீர்வாதங்கள், மிருக ஜீவன்கள் இப்படியாக இருந்ததுனால அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது, பிரச்சனைகள் உண்டானது. ஆனால்
நாம் அப்படியாக இல்லாதபடி நம்மை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கூட கர்த்தர் உங்களை இந்த பூமியிலே ஆசீர்வதித்து வைத்திருப்பார். ஆனால் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய எண்ணங்களும் கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்வதற்கு நீங்களும் கூட உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படியானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படுகிற வழிகளிலே நாமும் நடப்போமானால் பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா? கர்த்தர் எவ்வளவாய் நம்மை சந்தோஷப்படுத்துவார், நம் மூலமாய் சந்தோஷப்படுவார் பிரியமானவர்களே. நாம் அதை சிந்தித்தவர்களாக நாம் வாழ்வோம். ஒருவேளை நீங்க இதற்கு முன்பதாக எவ்வளவோ ஒரு கஷ்டத்தின் பாதைகளிலே நீங்க கடந்து சென்றிருக்கலாம், எவ்வளவோ பாதைகளிலே நீங்க கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை கர்த்தர் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். அதை நீங்கள் நினைத்தவர்களாக, அதை எண்ணினவர்களாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த நோக்கத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அறிந்து கொண்டு அதன்படி நீங்க செய்ய தீர்மானம் எடுத்துக்கொண்டவர்களாக, நன்மை செய்கின்றவர்களாக, மற்றவர்கள் கண்ணீர் வடிக்கும் போது அவர்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நீங்க உதவி செய்கின்றவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாய் சந்தோஷப்படுவார் பிரியமானவர்களே. எங்கள் கூட அப்படியாக நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனைகளை கேட்டு எங்கள் கூட நடந்து கொள்ளும்படியாக தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஒரு சிறு நன்மை, உங்களுக்கு ஏதோ ஒரு சிறு நன்மை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கூட அதை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். இம்மையிலும் மறுமையிலும் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. உங்கள் குடும்பத்துக்குள்ளே அது நிமித்த ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும், ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் பிரியமானவர்களே. நீங்கள் அதை பார்க்க முடியும். கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கும்போது, கர்த்தருக்கென்று ஏழை எளிய மக்களை நீங்கள் விசாரித்து நடத்தும் போது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கர்த்தர் தருவதை நீங்கள் உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இப்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் கூட ஆண்டவரே அப்பா, எந்த விதமான வாக்குவாதங்களும் சண்டைகளும் இல்லாதபடி என் தேவன் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீங்க கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீங்க எவ்வளவாய் நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தாலும் கூட ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க சமாதானத்தை கொடுத்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆபிரகாமின் இருதயமோ கர்த்தரை பிரியப்படுத்துவதிலே அவர் ஆர்வமாயிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உண்மையே பிரியப்படுத்துகிறவர்களாக நடந்து கொள்ள என் தேவன் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை இன்னும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க ஏசப்பா. நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிந்தைகளை, உம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை இந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அதன் மூலமாய் இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. நீங்க அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா குறைகளெல்லாம் நிறைவாக்கி மகிமையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஜெப வாழ்க்கையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.